ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 27 ஜூன் 2026. बाबा इन्हें சொல்லி கொடுக்கறாங்க. इस सहजयोगी जीवन में अगर मुश्किलातों का अनुभव होता है तो सहज राज्य कैसे करेंगे? बाप दादा கேட்கறாங்க. இருக்கிறதுல ஈஸியான லைஃப் இந்த பிராமண வாழ்க்கை. பகவானுடைய மடியில குஷி குஷியா உட்காந்துருக்கேன். இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா பாபா சொல்றாரு, அந்த ராஜ்யத்தை நீங்க எப்படி ஈஸியா பண்ண போறீங்க? இந்த சீசனே ஈஸியா இருக்கிறதுக்கு, ஹாப்பியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இதுல நீங்க அப்ப கஷ்டத்தை ஃபீல் பண்ண கூடாது இல்லையா? யஹா கே சன்ஸ்கார் ஹி வஹா லே ஜாயேங்கே. ஆக இங்க இருக்கக்கூடிய சன்ஸ்காரங்களை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? அங்க எடுத்துட்டு போக போறோம். எங்க? சத்தியுகத்திற்கு. ஸோ அங்க நம்ம சரளமாக இருக்கணும்னா முதல்ல அந்த சன்ஸ்காரம் எங்க வரணும்? சங்கம் யுகத்துல வரணும் இல்லையா? देखो आपके यादगार जो देवताओं के चित्र बनाते हैं उनकी सूरत में सरलता जरूर दिखाते हैं. நீங்க பாருங்கங்கிறாரு, உங்களுடைய சிலைகள், கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள். அப்ப பாபா சொல்றாரு, அந்த கோவில பலதரப்பட்ட மக்கள் வராங்க. ஆனால் அந்த தேவி எப்படி இருப்பாங்களாம்? சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. நல்லவங்க வந்தாலும் கெட்டவங்க வந்தாலும் ஏமாத்துறவங்க, सरलतन्मय. तो जो जितना सहज पुरुषार्थी होगा वो मनसा में भी सरल, वाचा में भी सरल, कर्म में भी सरल होगा, उसको ही फरिश्ता कहते हैं. ஆக யார் எவ்வளவு சரளமான சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்க பேச்சில், பார்வையில், செயலில் எல்லாத்துலேயுமே அவங்க ஈஸி கோயிங்காக இருக்கிறாங்களாம். இப்போ விஷயம் என்ன, அவங்களுக்கு எதுவுமே கடினமாகவோ உழைப்பாகவோ, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை எல்லாரும் எப்படி பாடுபடுத்துகிறாங்க, அப்படி இல்லை, இல்லவே இல்லைங்கிறார். ஏன்னா என்னுடைய சுபாவம் இப்போ என்னவாக ஆகிவிட்டது? சரளமாகிவிட்டது. அதுதான் பாபா புரிய வைக்கிறாரு. ஆக அப்படிப்பட்டவர்களை தான் என்னன்னு சொல்லலாமா? ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தாவுக்கு தேக பானே கிடையாது, தேக உணர்வே கிடையாது. நான் ஆத்மா, நான் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு பறவை. எனவே நம்முடைய இறுதி நிலையான ஃபரிஷ்தா நிலையை அடையணும்னாலும் அதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த 2 குணங்கள் தேவைப்படுது, சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை. எனவே பாபாவுடைய விருப்பப்படி இந்த 2 குணங்களை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். அழகான ஃபரிஷ்தாவாக வெகு சீக்கிரம் ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.